என்னடா சொல்றீங்க, தர்சிகா வந்து விஷாலோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா காலையில நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மக்களே, இவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நைட்டே அன்சீன் பார்த்து காலையில அன்சீன் போட முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கியா. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசுறாங்க ஒரு விஷயத்த, 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாங்க. இந்த பக்கியோ லவ் பண்ணன்னு சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியதானே பக்கியோலா. 2 பேரும் ஏன்டா இங்கேயும் 3 மணி நேரம் சுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப நேரம் சுத்துறாங்க, கிழக்கை மேற்கை நடக்கிறாங்க. பட் நடந்தது ஒரு விதத்துல நல்லதுதான். எல்லாருமே தர்சிகா வந்து விஷாலோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க கண்டென்ட்டா இருக்குமோ அப்படின்னு என்னோட கருத்து வந்து இதுல வந்து பதியப்படுது. ஏன்னா அவங்க நடக்கும்போது தர்சிகாவோட பார்வை முழுக்க கேமரால தான் இருந்துச்சு. ஸோ அது எதுக்காக இருக்கணும்? ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா கர்ணனை வீழ்த்த கண்ணனின் சதி மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்காக விஷால் என்ன கர்ணனடா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு ஒரு இதுக்காக எடுத்துட்டு வந்தேன், சரிங்களா. இது ஒரு சதி. அவங்கள பொறுத்த அளவுக்கு விஷால் ஒரு டஃப் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்ல தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவனை அட்டாக் பண்ண என்ன ஆயுதத்தை எடுக்கலாங்கும் போது தர்சிகா சரியான ஆயுதமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லவ் கண்டென்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இது எதை வச்சுடா நீ சொல்ற அப்படின்னா, முழுக்க முழுக்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது தர்சிகாவோட கண்ணு ஒவ்வொரு கேமராவிலையும் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க பேசுனாங்க, இவர் சொல்றாரு, விஷால் சொல்றாரு, நான் உனக்காக இருப்பேன், நான் நம்பிக்கையா இருப்பேன், நான் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் இப்படி இருப்பேன், உனக்கு பிடிச்சிருந்தா இரு, அப்படி இப்படிங்கிற மாதிரி 1008 கதையை சொல்றாங்க. உடனே தர்சிகா வந்து சொல்றாங்க, இது மாதிரி பவி பேசுனா, இவங்க பேசுனாங்க, இவங்க 2 பேருக்கும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க கேமரா பாக்குதான்னு பார்த்துட்டு கண்டென்ட் கொடுக்குறாங்க. கரெக்டா. சோ இந்த விஷயத்துல என்ன பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான் மக்களே, இது லவ்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் இது லவ் தான், லவ் கண்டென்ட் ரெடி ஆயிட்டா அப்படின்னு நினைக்கலாம். ஸோ பிக் பாஸ் வீட்டோட லவ் அவ்வளவுதான், சரிங்களா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதை லவ்வா வச்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க விஷால காலி பண்றதுக்கான ஒரு ஒரு கீ தான், சரிங்களா. ஒரு டூல் மாதிரி இந்த லவ் வந்து யூஸ் பண்றாங்களோ தர்சிகா அப்படிங்கிற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பக்கியலா பேசுனா பட்டு பட்டுன்னு பேசி முடிச்சு தொலைங்கடா. 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு விஷயத்த பேசாதீங்கடா, எரிச்சல் ஆகுதுடா எங்களுக்குலாம். ஏதோ ஒரு விதத்துல விஷால காலி பண்ணா ஓகே தான். உங்களோட கருத்து என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.